الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, மாணவர்களே, இன்றைய பாடம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை கட்டமைப்பதற்காக வேண்டி என்னென்ன திட்டங்களை மேற்கொண்டார். எங்களுடைய சென்ற பாடத்தில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய பெயரை மாற்றி மதீனாவிலே ஒரு மஸ்ஜிதுன் நபவியை உருவாக்கி அந்த மஸ்ஜிதுன் நபவியுடைய கட்டமைப்பு எவ்வாறு அமைந்திருந்தது என்ற விடயங்களையும், மதீனாவிலே எத்தனை கோத்திரங்கள் வாழ்ந்தார்கள், யூத கோத்திரங்கள் எத்தனை வாழ்ந்தார்கள், முஸ்லிம்களுடைய அதாவது அரேபிய கோத்திரங்கள் எத்தனை வாழ்ந்தார்கள், முனாஃபிக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் வாழ்ந்தார்கள், இப்படியான பல விடயங்களை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். அத்தோடு நாங்கள் மஸ்ஜிது நபவியை பற்றி சென்ற பாடத்தில் முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். குறிப்பாக மஸ்ஜிது நபவியில் அமைந்திருக்கக்கூடிய தூண்கள், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்ற விஷயங்களை பார்த்தோம். மஸ்ஜிது நபவியுடைய மகத்துவம் எவ்வாறு அமைந்திருந்தது, மதீனாவுடைய மகத்துவம் எவ்வாறு அமைந்திருந்தது, மஸ்ஜிது நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன வேலை திட்டங்களுக்கு உபயோகித்தார்கள் என்ற பல்வேறு பகுதிகளை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்திருந்தோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுல வந்து ஒரு ஸ்திரமான நிலைக்கு வர. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல கூடுதலான கவனத்தை செலுத்தினாங்கண்டா, இந்த சஹாபாக்களுக்கு இடையில ஒத்துமை காணப்படும். இது ஆக முக்கியமான ஒரு அம்சம். ஏண்டா ஒரு சமூகத்துடைய ஒற்றுமை இழக்கப்படுமாக இருந்தால் அந்த சமூகம் விழுந்துடும். இஸ்லாமிய வரலாற்று நெடுகையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் வீழ்ச்சிக்குரிய பிரதான காரணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒற்றுமையின்மைதான் காரணம். எனவே மதீனா வாசிகளுக்கு இடையில் ஒற்றுமையை உருவாக்குவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய ஒரு கவனத்தை செலுத்தினார்கள். அதிலே ஒற்றுமை எப்ப உண்டாகும்டா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணரணும், நான் இங்க ஒரு உரிமை உள்ளவன் என்றதை உணர்ந்தாத்தான் அங்கு ஒத்துமை வரும். மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம், மேல் சாதி கீழ் சாதின்னு ஒன்று வந்தா அங்க ஒத்துமை இயற்கையா இல்லா போயிடும். ஏண்டா ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட சமமாக உட்காருகின்ற உரிமை இல்லா போனா அவர் கீழே வந்துடுவார், கீழே வந்தா இவர் மேல வந்துடுவாரு. அப்ப அங்க ஒற்றுமை என்பது அது ஒரே அடியாக இல்லா போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த மேல் சாதி கீழ் சாதி, குறைஷி அல்லாதவர்கள், மதீனாவாசி மக்காவாசி, இப்படியான பாகுபாடுகளை முதலாவது அகற்றினாங்க. இனி எல்லாரும் முஸ்லிம்கள் தான், உங்களுக்கு இடையில எந்த பாகுபாடும் கிடையாது. ரெண்டு வித்தியாசங்களை உண்டாக்கினாங்க. ஒன்று ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள், முஹாஜிரூன் அன்சார். முஹாஜிர் என்ற ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், அன்சார் என்ற உதவியாளர்கள். இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் தவிர மற்ற எல்லா வித்தியாசங்களையும் இஸ்லாம் கலைந்தது. எல்லாரையும் சம அந்தஸ்தை கொடுத்துச்சு. ஹபஷாவை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், சாதாரணமான அடிமைகளாக இருக்கட்டும், குறைஷியர்களாக இருக்கட்டும், குறைஷியர்களுடைய தலைவர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கட்டும், மதீனாவாசிகளுடைய தலைவர்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து தான். ரெண்டு பிரிவு தான். ஒன்று முஹாஜிர், இன்னொன்று அன்சார். ரெண்டு பிரிவு வந்துட்டு தானே, முஹாஜிர் அன்சார் என்ற பிரிவு வந்துட்டு. இந்த பிரிவும் பிரச்சனைக்குரிய பிரிவாக ஆகப்படா. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு திட்டமிடலும் தூர நோக்கும் கொண்ட ஒரு தலைவரை இந்த உலகம் காண முடியாது. எவ்வளவு ஒரு தூர நோக்கு! மொத்த பிரிவையும் ரெண்டு வகைக்குள் வகைப்படுத்தி அந்த ரெண்டு வகைக்குள்ளையும் தொடர்பு உண்டாக்கினாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க? அல் முஆஹாத், ரெண்டு பேருக்கு இடையில் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். எப்படி? ஒரு மக்காவாசிக்கும் ஒரு மதீனாவாசிக்கும், அல்லது சில நேரங்களில் ரெண்டு மக்காவாசிகளுக்கு இடையிலே, எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து ஒருவரை இன்னொருவருடன் சோடியாக்கிட்டாங்க. ஒருவரை இன்னொருவருடன் சம்பந்தப்படுத்தி சகோதர உறவாக ஆக்கி விட்டாங்க. இவர்கிட்ட சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தி என்ன பாடத்தை கொடுத்தாங்கண்டா, உங்களோட அடுத்தவருக்கு கஷ்டம் வந்தா அவங்களுக்கு வந்த கஷ்டம், நீங்க அந்த கஷ்டத்துல பங்கெடுக்கணும். அடுத்தவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க அவருக்கு உதவி செய்யணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த சகோதரத்துவ உறவை இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல வலியுறுத்திச்சுண்டா, ஒரு ஆள் மௌத்தானா அடுத்தவர் அவரோட சொத்துக்கு வராசத்துல வருவார். ஒரு ஆள் மௌத்தானா அடுத்தவர் சொத்துல வாரிசுரிமை வருவாரு. எவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாம் உரிமையை கொடுத்துச்சு.
ஒரு அன்சாரி மௌத்தான ஒரு முஹாஜிர் சொத்துல பங்கு அவருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பை இஸ்லாம் உண்டாக்கிச்சு ஆரம்பத்தில். பின்னால பத்ர் போருக்கு பின்னால் அந்த சட்டம் இல்லாமல் ஆகிட்டு வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத். பின்னால குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சு, இரத்த உறவு சொந்தக்காரர்கள் தான் வராசத் சொத்துக்கு அருகதையானவர்கள் என்று அந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கிச்சு. இதுல நாங்க இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இஸ்லாம் நிறைய சட்டங்களை உருவாக்குற நேரத்துல அப்போதைக்கு தேவையான ஒரு சட்டத்தை உருவாக்கும். பின்னால் என்ன செய்யும்டா, அந்த சட்டம் தேவைப்படாத நேரத்தை அந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கிடும். இதுக்கு நாங்க அரபியில நாசிக் மன்சூக்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டம் அகற்றப்படுதல். அது மாதிரியான ஒரு சட்டம் தான் இது. ஆரம்பத்துல ஒரு பலமான உறவை உண்டாக்குறதுக்காக வேண்டி என்ன சட்டம் போடப்பட்டுச்சு, ஒரு ஆள் மௌத்தானா அடுத்த அந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கியவருக்கு சொத்துல பங்கிக்குது. பின்னால இஸ்லாம் அந்த சட்டத்தை எடுத்துச்சு. என்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற நேரத்துல, ஒரு சமூகத்தை உருவாக்குற நேரத்துல அப்போதைக்கு தேவையான சட்டங்களை இஸ்லாம் போடும். பின்னால் என்ன செய்யும்டா, அந்த சட்டம் தேவையில்லைன்னு கருதுற நேரத்தில் அந்த சட்டத்தை குர்ஆன் அல்லது ஹதீஸ் அகற்றும். இதுக்கு நாங்க நாசிக் மன்சூக்னு. இதுக்கு ஒரு லேசான உதாரணம் தான், எல்லாரும் விளங்குற ஒரு உதாரணம் தான். இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குற நேரத்துல குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களை நியமிச்சிருந்தாங்க. வஹி வந்த உடனே எழுதி கொள்வாங்க. சூழ சஹாபாக்கள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வசனங்களை எழுதி கொள்வாங்க. அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்துபு அன்னி ஷைஆ, ஏண்ட ஹதீஸ்களை எழுத வேணும்னு தடுத்திருந்தாங்க. ஹதீஸ் எழுதுறத தடுத்திருந்தாங்க. குர்ஆனை தவிர உள்ள மற்ற விஷயங்கள் எழுதப்படா. ஏனென்றா குர்ஆனும் ஹதீஸும் ரெண்டுமே ஏடுகள் எழுதப்பட்டு ஒன்றோடொன்று கலந்து விடக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் கலந்துடப்படாது. இப்ப எங்கட காலத்துல மாதிரி அழகான கொப்பி வச்சு எழுதுற வழக்கம் இல்ல. கிடைச்சிட தாழ் துண்டுல ஓலத்துண்டுகள்ல தோள்கள்ல தான் எழுதுவாங்க. அப்ப அதை சரியாக பத்திரப்படுத்தி வைக்கிற அமைப்பு இல்ல. கலந்து விடக்கூடாதுன்றதுக்காக ஹதீஸ் எழுதுறத ஆரம்பத்தை தடுத்திருந்தாங்க. பின்னால நிறைய குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபில்மார்கள் எல்லாம் உருவாகி குர்ஆன் ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு வந்த பின்னால அந்த சட்டத்தை அகற்றி ஹதீஸ்களையும் எழுதலாம் என்ற சட்டம் சொல்லப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களை, இப்படித்தான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இந்த உறவை இந்த அளவுக்கு பலப்படுத்தி வச்சிருந்துச்சுண்டா, ஒருவர் மௌத்தான அடுத்தவட சொத்துக்கு வராசத்தாகிற அளவுக்கு பலப்படுத்தி வச்சிருந்துச்சு. அதனால இஸ்லாத்துடைய ஆரம்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 90 பேருக்கு இடையில தபகாத்ல எழுதுறாங்க. இப்னு சாத் ரஹிமஹுல்லாஹ் 90 அல்லது 100 பேர்களுக்கு இடையில முதலாம் கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உறவை ஏற்படுத்தினாங்க. இங்கல பக்கத்துல 50 அன்சாரிகள், 50 முஹாஜிர்கள், அல்லது எண்ணிக்கைகள்ல வித்தியாசம் இருக்கலாம், 45 45 இப்படியான எண்ணிக்கைகளை எடுத்து ஒருவரோட தொடர்பு படுத்தினாங்க. உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹாரிஜத் இப்னு ஸுஹைர் என்று சொல்லக்கூடிய மதீனாவாசியோட சகோதரரா கூட்டாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி அவரோட தொடர்பாக்கி விட்டாங்க. ஹஜரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தோழமையாக்கி விட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சாத் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மதீனாவாசியோட சகோதரரா கூட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, இந்த சாத் இப்னு ரபியா இவர் ஒரு மதீனாவாசி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவாசி, ஸல்லல்லாஹுடைய உம்மா கோத்திரமாகிய பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவர், ஒரு பிரபல பணக்காரர், பிரபல ஒரு வியாபாரி தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை பத்தி நாங்க ஏற்கனவே பல பாடங்கள்ல பேசிக்கிறோம். இப்ப இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு இந்த சாத் இப்னு ரபி எவ்வளவு உதவி செஞ்சாரு என்றத இந்த வரலாற்று சம்பவம் சொல்லுது. இவர் மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு மதீனாவாசியும் தன்னால என்ன உதவிகளை இந்த மக்காவாசிகளுக்கு செய்யணுமோ அவ்வளவு உதவிகளையும் செஞ்சான். தன்னால் என்ன செய்யலும், தன்னுடைய சொத்துகள் என்னத்தை கொடுக்கலும், தன்னை எண்ணத்தை விட்டு கொடுக்கலுமோ அவளையும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மக்காவாசிகள் யாரு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டுட்டு, தன்னுடைய அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டுட்டு இஸ்லாம் என்ற ஒன்றை சுமந்து கொண்டு மதீனாக்கு வந்திக்கிறாங்க. எனவே அந்த மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்கண்டா, தன்னால என்னத்தை கொடுக்கலுமோ அதை இந்த மக்காவாசிகளுக்கு கொடுத்தா. அதுல இந்த சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, ஆச்சரியம். அவர் சொன்னாரு, ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாரு. அவரும் வசதியான ஆள் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமான அமைப்புல இணைச்சாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் அன அக்ஸருல் அன்சாரி மாலன். யார் சொல்றாரு? சாத் இப்னு ரபி சொல்றாரு, மதீனால உள்ள ஒரு பெருத்த பணக்காரன் நான்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப மதீனால இருந்த ஒரு பணக்காரர் தான் சாத் இப்னு ரபி, மக்கால இருந்த பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ரெண்டு பேரும் இணைச்சிக்கிறாங்க. இப்ப சாத் இப்னு ரபி சொல்றாரு, நான் மதீனாவோட ஒரு பெரும் பணக்காரன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் உண்டா, ஃபஅக்ஸிமு லக மாலி, ஏண்ட பணத்தை சரியாக ரெண்டாக பிரிச்சு நிஸ்ஃப மாலி, ஏண்ட பணத்திட அறவாசம் நான் உங்களுக்கு தாரேன்.
என்ற சொத்துல அறவாசத்தாரே. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு சொத்துக்காக வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன சொத்துகளுக்காக எவ்வளவு பிரச்சனை வருது. சல்லல்லாஹு துடைய அந்த தோழர்கள் எவ்வளவு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாங்கண்டா ஏண்ட சொத்துட அறவாசத்தாரே. அடுத்த கட்டம் இன்னும் ஆச்சரியம், உலகத்துல யாரும் செய்யாத ஒரு விஷயம். அடுத்த கட்டம் சொன்னாரு, வந்துர் ஐய ஜௌஜத்தைய ஹவைத், என்ற 2 முனைவிமார் இருக்கிறாங்க. யார விருப்பமோ ஹவைத்த, உங்களுக்கு யார விருப்பமோ நான் உங்களுக்கு தாரேன். நான் ஒரு மனைவியை தாரேன்னு சொல்லல, ஏண்ட 2 மனைவியை பாருங்க, உங்களுக்கு யார் விருப்பமோ அவரை தாரேன். ஃபைதா ஹல்லத், அவட தலாக்கல்ல முடிஞ்சு இத்தா காலம் முடிஞ்சா தஸவ்வஜ்த, நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொன்ன. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு விட்டு கொடுத்திப்பாங்க, எவ்வளவு விட்டு கொடுத்திப்பாங்க கண்ணியமானவர்களே. இப்ப அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட பெருந்தன்மையை பாருங்க. அவங்க சொன்னாங்க, லா ஹாஜத லீ ஃபீ ஹாதா, எனக்கு இது ஒரு தேவையும் இல்லை, எனக்கு இது ஒன்றுமானம். ஹல் ஃபீஹி மின் சூக்கின் ஃபீஹி திஜாரத்துன், நல்ல வியாபாரம் நடக்கிற ஒரு பஜார் இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல டவுன் ஒண்டிக்குதா, பஜார் ஒண்டிக்குதா? ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பணக்காரர், நல்ல வியாபாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர், லேசா வியாபாரம் பண்ணி முன்னேற கொள்ளக்கூடிய ஆளுமை உள்ளவர். இப்ப அவர் சொன்னாரு, அங்க டவுன் ஈக்குதான்னு கேட்டான். சொன்னாங்க, சூக்கு கைனிக்கா, நாங்க போன பாடத்துல பார்த்தோம், யூதர்களுடைய ஒரு பிரதானமான ஒரு சந்தை ஒன்று இருந்துச்சு, கைனிக்கா கோத்திர யூதர்களுடைய சந்தை, அவங்களோட டவுன். அதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. ஒரு நாள் போனாங்க, அன்றைக்கு அந்திக்கு வார நேரத்துல அந்த பாலாடை, அதுவும் சீஸ், வெண்ணெய், இதையும் எடுத்துக்கொண்டு சின்ன ஒரு வியாபாரம் உண்டு பண்ணி, வெறுங்கையோட போனவர் ஏதோ ஒரு வியாபாரம் உண்டு பண்ணி கொஞ்சம் சாமன் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப அடிக்கடி சந்தைக்கு போக ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வாராரு, உடுப்புல கொஞ்சம் மஞ்சள் பட்டிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தஸவ்வஜ்த அப்துல் ரஹ்மான், திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஓ யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். அந்த பெண்ணுக்கு ஆசைப்படல, சாத் இப்னு ரபியுடைய மனைவிக்கு ஆசைப்படல, இவரா திருமணம் முடிச்சாரு. கேட்டாங்க, கம் சுக்த், நீங்க எவ்வளவு மஹர் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. நவாத்து தஹபி, சொன்னாங்க ஒரு ஈத்தம்பல கொட்டையுடைய அளவு தங்கத்தை மகராக கொடுத்து முடிச்சு. அப்ப பாருங்க, ஒரு ஈத்தம்பல கொட்டையுடைய ஈத்தம்பல விதையுடைய தங்கத்தை கொஞ்ச நாள்ல போய் சம்பாதிச்சுட்டார். தங்கம் சம்பாதிக்கிறது கஷ்டம், ஆனா இவர் வியாபாரத்துல போய்த்து முன்னேறி தங்கத்தை ஜினத்த நவாத்தின் மின் தஹப், ஒரு விதையுடைய அளவு தங்கத்தை சம்பாதிச்சு அதை மகராகவும் கொடுத்து திருமணமும் முடிச்சான். சலதாசன் கேட்டாங்க, வலிமா கொடுத்துட்டீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை சரி நீங்க அடுத்து வலிமா கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வலிமா சாப்பாட்டுக்குரிய பிரதான ஆதாரமாக இந்த ஹதீஸ் காணப்படுகிறது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவம். இது இன்னொரு விஷயத்தை எடுக்க வேண்டிய பாடம், திருமணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு கூட சொல்லல, அவங்களா கேட்டுதான் விளங்கி கொண்டாங்க இவர் திருமணம் முடிச்சுக்கிறன்ற செய்தியை. அதை சல்லல்லாஹு பெருசிப்படுத்திக் கொள்ளவும் இல்ல. நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய திருமணம் முடிச்சுக்கிறீங்க, எனக்கு சொல்லவும் இல்ல, எந்த பிரச்சனை படுத்திக் கொள்ளவும் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த சாத் இப்னு ரபி எவ்வளவு உதவி செஞ்சாரு, எவ்வளவு உதவி செய்ய முனைந்தாரு. ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல. நான் என்னுடைய சொந்த அறிவால், சொந்த கையால், சொந்த காலால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் பாருங்க, அந்த சஹாபிக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்தான்டா. குறுகிய காலத்துக்குள் மதீனாவிலேயும் ஒரு பெரும் பணக்காரராக மாறினாங்க, முக்கிய புள்ளியாக மாறிட்டாங்க மதீனாவுல. அவங்களோட ஒரு தோட்டத்தை வித்து, முஸ்னத் அஹ்மத்ல வர ரிவாயத், ஒரு தோட்டத்தை வித்து 40,000 தங்க காசுகள் சம்பாதிச்சான். 40,000 தங்க காசு, வெள்ளி காசு இல்ல, தங்க காசு. ஒரு தங்க காசு தீனார் சம்பாதிக்கிறது கஷ்டம். 40,000 தங்க காசை சம்பாதிச்சாங்க அவங்களோட தோட்டம் ஒன்றை வித்து. அப்ப அந்த தோட்டத்தை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்து. அந்த தோட்டத்தை வித்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஏல முஹாஜிர்களை பணக்காரராக்கி விட்டாங்க. மக்கால இருந்து வந்த மத்த ஏல சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாங்க. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வரலாற்று எழுதுறாங்கண்டா, சியர் அலாமி நுபலா போன்ற கிதாபுகள்ல தெளிவாக எழுதுறாங்க. இவங்க மிகவும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னால இவருடைய மௌத்து வரைக்கும் இவர் தான் கவனிச்சார். நபி அவங்களோட மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய செலவீனத்தை இவர் தான் எடுத்தார். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செஞ்சாங்க, ஸகல்லாஹு அப்துர் ரஹ்மான் மின் சல்சபீலில் ஜன்னah, அல்லாஹ் சுவனத்துடைய மதுரமான நீரை இந்த அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் புகட்டுவானாக என்று சொல்லி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அவ்வளவு வசதியை கொடுத்தான். இவங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் அவங்களோட சம்பந்தப்பட்டதால் இந்த விஷயத்த சொல்றேன். அவங்க சம்பாதிக்கிற பணத்தை 3ஆ பிரிப்பாங்க. 3ல கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுத்து உதவுவாங்க. இன்னும் 3ல என்ன தெரியுமா செய்வாங்க, கடனாளிகளுக்கு உதவி செய்வாங்க, கடனை கட்டி விடுவாங்க.
மூணுல ஒன்று கடன் கொடுத்து உதவி செய்யறது, மூணுல ஒன்று கடனாளிகளுக்கு உதவி செய்யறது, மூணுல ஒன்று ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அப்ப அவங்களுக்கு என்ன, அல்லாஹ் கொட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வசதிகளை கொடுத்தான். அப்படி இருந்தும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எப்படி எழுதுறாங்கண்டா, லா யுரஃபு பைன அபீதிஹி, அவங்க அடிமைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. யார் பணக்காரர், யார் எஜமான், யார் அடிமைன்னு விளங்காது. அவ்வளவு பெரிய பணக்காரர், ஆனா என்ன விளங்காது, யார் எஜமானர் யார் அடிமைன்னு விளங்காது. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. ஒரு கட்டத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில வச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய எழுத்தாளர்கிட்ட சொன்னாங்க, அவங்க உஸ்மான் ரதி கொஞ்சம் சுகம் இல்லாம வந்துட்டு, நான் மௌத்தான அடுத்த ஹலீஃபாவா அப்துல் ரஹ்மான் தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை போய் அவர் நன்மாராயமாக சொன்னார். ஹும்ரான் என்றவர், அப்துல் ரஹ்மான் நன்மாராயம் அடைஞ்சுவாங்க, அடுத்த ஹலீஃபா நீங்க தான். அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஹஸரத் உஸ்மான் இப்படி முடிவு செய்வதாக இருந்தால் அவருக்கு முன்னால் என்ன மௌத்தாக்கி சொல்லி 6 மாசத்துல மௌத்தாயிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை துறந்து, பதவிகளை துறந்து, செல்வங்களை அள்ளி கொடுத்து அல்லாஹுக்காக வாழ்ந்த, சுவனத்துக்கு நன்மாராயம் பெற்ற 10 பேர்களில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய வல்லல். இவருக்கே வல்லலாக இருந்தவர் தான் அந்த சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அப்துல் ரஹ்மான் பெருங்கொடையாளர். அவருக்கே உங்களுக்கு ஏண்ட பணத்துல அறவாசி தாரேன், ஏண்ட மனைவி உங்களுக்கு விட்டு தாரேன், இந்த அளவுக்கு மதீனாவாசிகளும் உதவி செஞ்சாங்க. அதான் சொல்ல வரோம், மதீனாவாசிகள் தன்னால முடியுமான என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. எந்த அளவுக்குண்டா, ஒரு நாள் அன்சாரிகள், இந்த மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா அல் முஹாஜிரீன், எங்களுக்கும் எங்கட இந்த முஹாஜிர் தோழர்களுக்கும் இடையில எங்கட ஈத்தம்பல தோட்டங்களை பங்கு பிரிச்சுதாங்க. எங்கட தோட்டங்கள் இருந்தா 1 ஏக்கர் இருந்தா 1/2 ஏக்கரை எங்கட அடுத்த சகோதரர் அவங்கள இணைச்சிக்கிறாங்களே, அதுல அடுத்தவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு பெருந்தன்மைக்கணும். தன்னுடைய தோட்டத்துல அறவாசி யார சொல்ல பங்கு பிரிச்சிருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூர நோக்க பாருங்க, தந்தாங்கன்னு எடுத்துடல, சொன்னாங்க, லா, அது நடக்காது. உங்களோட ஈத்தம்பல மரங்கள் உங்களுக்கு தான் ஈக்கணும், அதை அப்படி கொடுக்கலாம், அப்படி பிரிச்சு கொடுக்கலாம். மதீனா உங்களோட சொத்து, நாங்க வந்திக்கிறோம், எங்களுக்கு இடம் தந்திக்கிறீங்க, உதவி செஞ்சுக்கிறீங்க, நாங்க சொத்துகள்ல பங்கு கேட்க மாட்டோம். ஏலாண்டாங்க. அவங்களோட பெருந்தன்மையை பாருங்க, ஸல்லல்லாஹு பெருந்தன்மையை பாருங்க. ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க முஹாஜிர்கள், ஆனா வானம். அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா இன்னொரு 2ஆம் கட்டத்துக்கு வருவோம். தக்ஃபூனனா அல் மஊனா, எங்கட தோட்டங்கள்ல நீங்க வேலை செய்யுங்க, உங்களோட முஹாஜிர்களை வச்சு எங்கட தோட்டங்கள்ல வேலை செய்யுங்க. நஷ்ரக்கும் ஃபிஸ் ஸமரா, அப்ப நாங்க பழங்களை சமமாக பிரிச்சு கொள்ளும். எப்படியோ எங்கட சொத்துல நாங்க உங்களுக்கு தரணும், நீங்க விரும்பியோ விரும்பலையோ தரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிய அவங்க யோசிச்சு சொன்னாங்க. அப்ப நீங்க எங்கட தோட்டங்கள்ல கொஞ்சம் தண்ணி ஊத்துற வேலைகளை செய்யுங்க, அறுவடை காலம் வந்தோடனே எங்கட பழங்களை 2ஆக பிரித்து நாங்கள் பிரித்துக் கொள்வோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு உடன்பட்டாங்க. ஏண்டா முஹாஜிர்கள் கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் வீக்குதானே, அதனாலதான் இன்றைக்கு அந்த முசாக்காத் என்ற வியாபார முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு, ஒத்தண்ட தோட்டம் இன்னொத்தர் அதுல வேலை செய்யறது, வீதாசார் அடிப்படையில பங்குகளை பிரிச்சு கொறது. திருமதியில வர ரிவாயத் என்னாண்டா, கொஞ்ச நாளையில இந்த முஹாஜிர்கள் வந்தாங்க, மக்காவாசிகள். இப்ப என்ன உடன்படிக்கை, மக்காவாசிகள் தோட்டத்துல வேலை செய்யணும், கிடைச்சிற பழத்தை 2ஆ பிரிச்சு கொள்வோம்ன்றதான உடன்படிக்கை. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, மக்காவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மதீனாவாசிகளை முறைப்பாடு செய்து வந்தாங்க. என்ன முறைப்பாடு, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க வாழ்க்கையில பார்த்தில, இந்த மதீனாவாசிகள் மாதிரி ஒரு சமூகம் வாழ்க்கையில நாங்க பார்த்தில. ஏன், மா ரஐனா கௌமன் அப்தல மின் கஸீர் வலா அஹ்ஸன முவாசாத்தம் மின் கலீல். யா ரசூல் அல்லாஹ், இப்படி அள்ளித்தார் ஒரு சமூகத்தையும், கொஞ்சம்தான் இருந்தால் அதை கூட எங்களோட பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சமூகத்தையும் இவங்கள மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லை. இவங்கள்ட்ட இந்த 2 பண்புகளை பாருங்க, வித்தியாசமான 2 பண்பு. ஒன்று அள்ளி கொடுப்பது, இன்னொன்று கொஞ்சம் இருந்தாலும் வெட்கப்படாமல் பகிர்ந்து கொள்வது. இன்றைக்கு எங்கள்கிட்ட இந்த 2ம் இல்லை, அள்ளி கொடுப்பதும் இல்லை, கொஞ்சத்தை பகிர்ந்து கொள்ற தன்மையும் இல்லை. உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, வீட்டுல ஒரு வாழை பெரிய கொலை ஒண்டிக்குது, கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுவோமா, ஒரு சீப்பை கொண்டு வந்து வச்சுவோம். அடுத்த பக்கம் ஒரு விருந்தாளி வந்திக்கிறார், ஒரு ஆள் தான் வந்திக்கிறாரு, வீட்டுல 2 வாழைப்பழம் தான் இருக்குது, இதை கொண்டு வச்சுவோமா, இதையும் வச்ச மாட்டோம். அவர் ஒன்றதான் தின்ன போறாரு, அவர் சாப்பிட போறது ஒன்றுதான், ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், 2 பேய்த்து எப்படி பிளேட்ல வச்சிருது. சஹாபாக்கிட்ட இந்த 2 தன்மை மிக்க. கொஞ்சம் இருந்தா வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை கொடுத்து வந்து வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்புவாங்க, தண்ணி மட்டும் இருந்தா தண்ணியை கொடுத்து அனுப்புவாங்க, பால் இருந்தா பாலை மட்டும் கொடுத்து அனுப்புவாங்க.
ஒரே ஒரு ஆடு இருந்தா அந்த ஆட்டை அறுத்து சாப்பாடு போடுவாங்க. நாங்க ஆட்டறுத்து சாப்பாடு போடுற அளவுக்கு கொடுக்கவும் மாட்டோம், அதே நேரத்துல வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்பவும் மாட்டோம். சஹாபாக்களிடம் இருந்த வித்தியாசமான பண்பு விருந்தாளியை அல்லாஹுக்காக உபசரிக்கிற பண்பு. இருப்பதை அள்ளி கொடுப்பார்கள், ஒன்றுமில்லையா இருப்பதை கொடுப்பார். அவங்கள சொல்லுவாங்க அகல்லுஹும் தகல்லுஃபன், சும்மா தன்னைத்தானே போட்டு வீணா வருத்தி கொள்ள மாட்டாங்க. நாங்க விருந்தாளியோடு வந்தா அவசரமா கடைக்கு போறது, அங்க போறது, இங்க கோல் பண்றது அலட்டி கொள்ள மாட்டாங்க. இருப்பது எதுவோ அனைத்தையும் கொடுப்பார்கள். ஒன்றுமில்லையா தண்ணியையோ பாலையோ இருக்கின்றதை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். அவங்க விருந்தாளிக்கு கொடுக்கிற ஆக சிறந்த சாப்பாடு அவங்களிடம் இருந்த ரொட்டியும் இறைச்சி. ஆனா இன்றைக்கு நாங்க வீட்டுக்கு விருந்தாளி ஒன்று வந்தா ரொட்டியும் இறைச்சியும் கொடுத்தா விருந்தாளியிட மனப்பான்மை என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு தூரைந்து வந்துகிறேன் வெறும் ரொட்டியும் இறைச்சியும் தந்தாங்க என்று சொல்லி குறை சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை தான் இன்று சமூகத்தில் இருக்குது. கண்ணியமானவர்களே, அன்சாரிகளை பத்தி முஹாஜிர்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க வாழ்க்கையிலே பார்த்தில்ல. போதாத்துக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க, என்ன ஒப்பந்தம், தோட்டத்துல நாங்க வேலை செய்யணும், அவங்க பங்குதாரன்றது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, லகது கஃபௌனால் மௌனா, அவங்களே வந்து தோட்டத்திலே வேலை பார்க்கறாங்க, எங்களுக்கு வேலை செய்யவும் தாராங்க இல்ல. ஆனா வஅஷ்ரகுனா ஃபி ஸமர் ஃபில் மஹ்னா, லாபத்துல பங்குதாரா. ஒப்பந்தம் என்ன, தோட்டத்துல இவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய, அவங்க தோட்டத்துல வேலை கொடு, இவங்களே தோட்டத்து வேலையும் பார்த்து பங்கு மட்டும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நாங்கண்டா விடுவோமா, நான் கஷ்டப்படணும், வியர்வை சிந்தனும், நீ சும்மா இருந்து சாப்பிட்டு போகணும், எப்படி நடக்கும்? அந்த சஹாபாக்கள் அற்புதமானவர்கள், அந்த அன்சாரிகள் அற்புதமானவர்கள். குர்ஆன் பல இடங்கள்ல இந்த அன்சாரிகளை பத்தி, இவங்களோட உதவியை பத்தி, வல்லதீன தபவ உத்தார் வல்லதீன ஆமனு வனசரு, இப்படி நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இந்த உதவி செய்தவர்கள் இடம் கொடுத்தவர்கள் பாதுகாப்பு கொடுத்தவர்கள் சொல்லி குர்ஆன் பல இடங்கள்ல இவங்களை பத்தி பேசுது. முஹாஜிர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னண்டா, என்ன முறப்பாடு செஞ்ச வந்தாண்டிக்கோமே, என்ன முறப்பாடு செஞ்சாண்டா, லகத் ஹிஃப்னா அய்யذهبوا بالأجر كله, யா ரசூலல்லாஹ் எல்லா நன்மையும் இவங்களை எடுத்துட்டு போய் தருவாங்களோ எங்களுக்கு பயமாய். ஏன்னா நாங்க கஷ்டப்படுறோமும் இல்ல, லாபம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சது, அவங்க கஷ்டமும் படுறாங்க, அவங்களுடைய காணி கூலி எல்லாம் அவங்களுக்கே வைத்திருமோ, கியாமத்துல எங்களுக்கு ஒன்றும் கிடைச்சாதோ என்று பயப்படுகிறோம் சொன்னாங்க. சொல்லதான் சொன்னாங்கல்ல, அப்படி நடக்காது. அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யும் காலமெல்லாம், அவர்களை நீங்கள் புகழும் காலமெல்லாம் உங்களுக்கும் அல்லாஹ் கூலியை தந்து கொண்டு இருப்பான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க. இந்த இடத்துல நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னண்டா, ஊரால் ரெண்டுபட்ட சமூகம், குடும்பத்தால் ரெண்டுபட்ட சமூகம், கலாச்சாரத்தால் ரெண்டுபட்ட சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டரை கலந்து அவங்களுக்கு இடையில பிரச்சனை வராமிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஒப்பந்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஒரு ஊருக்கு இன்னொரு ஊரை கலந்தா எப்படி எவ்வளவு பிரச்சனை உண்டாகும். ஊரை தேவையில்ல, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்தை போய் ஒரு மாசம் தங்கினாவே பிரச்சனை உண்டாகிடும். அப்போ ஒரு ஊர் முழுமையாக இன்னொரு ஊருடன் கலந்து வாழுகின்ற அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான ஒரு இறுக்கமான உறவாகத்தான் இந்த சகோதரத்துவ உறவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதுல அவங்க பிரச்சனை இல்லாமிக்கிறதுக்கு காரணம் முக்கியமான ரெண்டு விஷயம். இந்த சஹாபாக்கள் மதீனாவாசிகளுக்கு இருந்த முக்கியமான ரெண்டு பண்பு, எங்களோட வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ரெண்டு பண்பு, பிரச்சனைகள் உலகத்தில் இல்லா போறதுக்குரிய ரெண்டு பண்பு என்ன தெரியுமா? மதீனாவாசிகள் மக்காவாசிகளிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதையும் எதிர்பார்க்க, இந்த உலகத்துல பிரச்சனை என்னது, எல்லா இடத்திலும் பிரச்சனையுடைய அடிப்படையை பார்த்தா ரெண்டைக்கு, ஒன்று பொறாம, இன்னொன்று எதிர்பார்ப்பு. ஒருத்தன் இன்னும் முன்னேற நேரத்துல அவனோட வர பொறாம, இன்னொன்று என்னது எதிர்பார்ப்பு. பாருங்க, நான் அவருக்கு கௌரவம் கொடுத்தேன், அவர் என்ன கௌரவம் தரல, அவர் வீட்டுல சாப்பாடு போட்டார், என்ன கூப்பிடல, அவர் எனக்கு மரியாதை தரல, அவர் பேசல, அவர் என்னேட்ட சொல்லல, என்னேட்ட மஷூரா கேட்கல. இந்த உலகத்துல பிரச்சனை எல்லாம் எடுத்து பார்த்தா எதிர்பார்ப்பு. மதீனாவாசிகள் மக்காவாசிகளோட ஒத்து போனதுக்கான அடிப்படை காரணம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எங்கட ஊருக்கு வந்தவங்க, மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க பொருளாதாரத்தை முன்னேறினாங்க. மதீனாவாசிகள் அதை கண்டு ஆத்திரம் கொள்ளவோ, சண்டைக்கு போகவோ, பிரச்சனைப்படுத்தவோ, வந்தான் வரத்தான் என்று பேர் சொல்லவோ ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த அன்சாரிகளிடம் காணப்பட்ட ஒரு அற்புதமான பண்பு. மதீனாவுக்கு வந்த பின்னால நடைபெற்ற இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்துல நடைபெற்ற சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக வேண்டி பெரும் சமூகம் ஓடோடி வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக. இதுல யூதர்களும் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு யாருன்றத பார்க்கிறதுக்காக. இதுல ஒரு ஆள் வந்தாரு, ஹுசைன் இப்னு ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்தாரு. இவர் நபியா என்றத பார்த்துட்டு போறதுக்காக வேண்டி வந்தார். அவரே சொல்றாரு, நானும் அந்த வந்த சமூகத்தோடு வந்தேன். ஏன் வந்தேன்? இவரை பார்த்துட்டு போகும்போது வந்தேன். ஆனா பார்த்தோன்னே விளங்கி கொண்டேன், அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ வஜ்ஹ கذாபின், அவருடைய முகத்தை பார்த்தா விளங்கி கொண்டேன், இது ஒரு பொய்யர்ட முகம் அல்ல. இவருடைய முகத்தை பார்த்து, ஏன்னா நிறைய யூத நூட்களை படித்த ஒரு மாபெரும் அறிஞர், யூதர்களில் இருந்து ஒரு பெரிய பெரிய அறிஞர் தான் இந்த ஹுசைன் இப்னு ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஆள். அப்ப இவர் பார்த்தோன்னே விளங்கி கொண்டாரு,
இவர் தான் அந்த நபி என்ற தௌராத்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த நபி எங்க வருவார், எப்படியான பண்புகளோடு வருவார், அவருடைய என்ன குண அதிசயங்கள் இருக்கும், என்ன முகபாவம் இருக்கும், அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும், எல்லாம் தௌராத்ல இருக்குது. எனவே இந்த ஹுசைன் இப்னு சலாம் ஸல்லல்லாஹு பார்த்தோன்னே விளங்கி கொண்டாரு, இது ஒரு பொய்யர் அல்ல, இவர் ஒரு உண்மையான ஆளுன்றத்தை விளங்கி கொண்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு பேசுறாங்க. நபிசாசன் பேசின முதலாவது வார்த்தை அவர் சொல்றாரு, ஃபகான அவ்வலமா தகல்லம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிசாசன் பேசிய முதலாவது வார்த்தை பண்பாடுகளை பற்றி சொன்னாங்க. அது அவருடைய உள்ளத்துல பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஷுஸ் ஸலாம், நீங்க சலாத்தை பரப்புங்க, காண்ற எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. வஅத்இமுத் தஆம், இருக்கிறத கொடுங்க, கொடுத்து உபசரிங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. மூணாவது இபாதத்தை சொன்னாங்க. வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் ராவு தூங்கக்குள்ள நீங்க தொழுங்க, தஹஜ்ஜத் தொழுங்க, மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்துல நீங்க தொழுங்க. இந்த மூணையும் செஞ்சா ததுகுலூனல் ஜன்னத பிஸலாம், நீங்க நிம்மதியா சொர்க்கத்துக்கு போவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வார்த்தை ஹுசைன் இப்னு ஸலாம கவர்ந்துட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட வந்து இவர் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்க போறேன். இன்னி ஸாயிலுக அன் ஸலாஸ், 3 கேள்வி கேட்க போறேன். இதுக்கு ஒரு நபியை தவிர லா யஅலமுஹுன்ன இல்லா நபியுன், இதுக்கு ஒரு நபியை தவிர வேற யாராலையும் பதில் சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்க போறேன். சொன்னாங்க. முதலாவது கேள்வி அவர் கேட்டாரு, மா அவ்வலு அஷ்ராத்திஸ் ஸா, கியாமத்துடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி கேட்டார், மா அவ்வலு தஆமின் யஅகுலுஹு அஹ்லுல் ஜன்னah, சுவனவாசிகள் சாப்பிடுகின்ற முதல் சாப்பாடு என்னன்னு கேட்டார். முதலாவது கேள்வி கியாமத் நாளுடைய முதல் அடையாளம், இரண்டாவது கேள்வி சுவனவாசிகள் சாப்பிடுகின்ற முதல் சாப்பாடு, மூணாவது கேள்வி ஒரு குழந்தை எப்படி தாய் மாதி அல்லது தந்தை மாதி முகபாவனை கொடுக்கப்படுகிறது. இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லக்கது நஸல ஜிப்ரீலு ஆனிஃபன், இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதுக்கு எனக்கு பதில் சொல்லி தந்தாங்க, பதில் சொல்லி தந்துட்டு போறாங்க சொன்னாங்க. பொதுவாக யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்காது. அப்ப அந்த ஹுசைன் இப்னு சலாம் சொன்னாரு, ஹுவா அதுவு யஹூத், ஜிப்ரீலா அவர் யூதர்கள்ட்ட எதிரின்னு சொல்லி சொன்னாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது கியாமத் நாளுடைய அடையாளம் நாருன் தஹ்ஷுருஹு மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிப், ஒரு பெரும் நெருப்பு பிரளயம் ஒன்று உருவாகி அது மக்களை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி விரட்டும். அதுதான் கியாம நாளுடைய முதலாவது அடையாளம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர் கேட்ட இரண்டாவது கேள்வி சுவனவாசிகளுடைய சாப்பாடு. சொன்னாங்க, சுவனவாசிகளுடைய சாப்பாடு மீனுடைய கல்லீரல் சொல்லி சொன்னாங்க. மூணாவது கேட்டாரு, எப்படி ஒரு குழந்தை தந்தை மாதிரி அல்லது தாய் மாதிரி வாரன்னு கேட்ட கேள்விக்கு சொன்னாங்க, இதா சபகமா உல் மர்ஆ, ஒரு பெண்ணுடைய இந்திரியம் முந்தினால் அந்த குழந்தை பெண்ணுடைய முகபாவனை மாதிரி பிறக்கும், ஆணுடையது முந்தினால் ஆண் போன்று பிறக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்ல, நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி சாட்சி சொல்லி இஸ்லாத்துக்கு வரார். இவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் சஹாபியாக மாறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய பெயர் ஹுசைனை அப்துல்லாஹ்னு மாத்தினாங்க. அதனாலதான் வரலாற்றில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லி இவர் அறியப்படுகிறார். ஹுசைன் இப்னு சலாம் என்று இவருக்கு யாருக்கும் அறியப்பட்டது இல்ல. வரலாற்றில் இவர் அறியப்பட்டது அப்துல்லாஹ் இப்னு சலாம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, கௌமுன் புஹுத்து, இவர்கள் அபாண்டம் இட்டுக்கற்றதுல பெயர் போன ஆட்கள், பொய் இட்டுக்கற்றத்தில் இவங்க பெயர் போன ஆட்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்களுக்கு தெரியும் நான் அவர்களுடைய ஒரு முக்கியமான தலைவர், எங்கட வாப்போம் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். எனவே அவர்கள் நான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை தெரிந்து கொண்டால் யகூலூன ஃபிய்ய மா லைஸ ஃபீ, என்னிட்ட இல்லாததையெல்லாம் இட்டுக்கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க யூதர்களை வரவழைத்து என்னை பற்றி முதலாவது கேளுங்க என்று சொல்லி சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை வர சொன்னாங்க. யூதர்களுடைய முக்கியஸ்தர்களுடைய குழு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சந்திக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் மதீனா யூதர்களோடு வாழ்ந்த பகுதி. அப்ப யூதர்களுடைய ஒரு குழு ஒன்று வந்தாங்க. வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, யா மஅஷரல் யஹூத், யூதர்களே, ஃபவல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லையே, அவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், இன்னக்கும் தஅலமூன், உங்களுக்கு தெரியும் நான் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர், நான் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது என்பது உங்களுக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. 3 முறை கேட்டாங்க, 3 முறை அப்படியே தான் சொன்னாங்க.
இப்ப கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயு ரஜுலின் ஃபீக்கும், இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்றவர் உங்கள எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி கேட்டாங்க. அவரை பத்தி என்ன கருத்து சொன்னாங்க. ذاك سيدنا وابن سيدنا علمنا وابن عالمنا சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம், அதாவது அவங்க ஹுசைன் இப்னு சலாமத்தான் அவங்க சொல்றது. ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு சலாம்னு பின்னால பெயர் மாற்றப்பட்டதை வைத்து அப்துல்லாஹ் இப்னு சலாம்னு தான் வரது. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாமா அவர் எங்கிட்ட ஒரு தலைவர் இல்லையா, அவரோட வாப்பாவும் ஒரு தலைவர், அவர் ஒரு தலைவர் மகன், எங்கள் உள்ள ஒரு பேரறிஞர், அவரோட வாப்பாவும் ஒரு பெரும் அறிஞர், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் மறைஞ்சிக்கிறாங்க, இவங்கட முன்னுக்கு இல்ல, அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்கு. இப்ப அவங்க கேட்டாங்க, இன்னொரு ரிவாயத்துல வருது, ஹைருனா வப்னு ஹைரினா வ அஃதலுனா வப்னு அஃதலினா, எங்களுள்ள சிறந்தவர் சிறந்தவட மகன் என்றெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி புகழ்ந்து தள்ளினாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அரஐதும் இன் அஸ்லம், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் உங்களோட கருத்து இப்படி ஆயிக்கும் மாறுமான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நல்லவர்னு சொல்றீங்களே, அவர் இஸ்லாத்துக்கு வந்தா அப்போ உங்களோட கருத்து மாறுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஹாஷலில்லாஹ் மக்கான லியுஸ்லிம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவரை மாதிரி ஒரு அறிவாளி ஒரு நாளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த யூதர்கள் சொன்னாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்னு சலாம் உஹ்ருஜ், வாங்க அப்துல்லாஹ் இப்னு சலாமே வெளியில வாங்கன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னாங்க, யூதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும் இவர் தான் நீங்க எதிர்பார்க்கிற நபி. ஒரு நபி எதிர்பார்த்துக்கொண்டு இந்த மதீனால காத்திக்கிறீங்களே, சண்டை வந்தா சொல்றீங்களே, இந்த ஹவுஸ் டைம் ஹஸ்ரஜ் டைம் எங்கட ஒரு நபி வருவார், எங்கட ஒரு நபி வருவார், அவர் வந்தா பார்த்துக்கொள்ளும் அப்படி சொல்றீங்களே, அந்த நபி வருதான், அது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு. சொன்னாங்க, கதப்த, நீ பொய்யன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நல்லவர், உங்களோட வாப்ப நல்லவர், நீங்க நல்லவர் சிறந்தவர் எல்லாம் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கத்தாப், நீங்க பொய் சொல்றீங்க, அந்த ஷர்ருனா வப்னு ஷர்ரினா, நீ ஆக கெட்டவன், உன்னோட வாப்பவும் கெட்டவன். இதுக்கு முன்னுக்கு சொன்னது நீங்க நல்லவன், உங்களோட வாப்பவும் நல்லவன். இப்ப என்ன சொல்றாங்க, நீங்களும் கெட்டவர், உங்களோட வாப்பவும் கெட்டவர் என்று சொன்ன நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதைத்தான் நான் பயந்தேன். நீங்க கேட்காம இருந்திருந்தா அப்துல்லாஹ் இப்னு சலாமா அவன் ஒரு மோசமான ஆள், அவன் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிப்பாங்க. இப்ப நேரத்தோட கேட்டுட்டீங்களே அப்துல்லாஹ் இப்னு சலாம் யாருன்னு இப்ப சொல்லிட்டாங்களே, யா ரசூலுல்லாஹ் இப்ப நீங்க விளங்கிக்கோங்க என்ற அர்த்தத்துல அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த சஹாபிக்கு மாபெரும் அந்தஸ்தை கொடுத்தான். சஹாபாக்களிடத்தில் நடமாடும் சுவனவாசி என்று பேசப்பட்ட ஒரு மனிதர் தான். மன் சர்ரஹு அய்யந்துல இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யந்துர் இலா ஹாதா. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாருக்காலும் ஒரு சுவர்க்கவாசியை பார்க்கறானே இவரை பார்த்துவாங்க. ஸல்லல்லாஹு வாயால் சுவர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி தான் இவர். ஒரு வித்தியாசமான கனவை கண்டாரு. ஸல்லல்லாஹு போய் சொன்ன நேரத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒரு சுவர்க்கவாசி, நீங்க கடைசி வரை நீங்க இஸ்லாத்துல தான் நீப்பீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கேரண்டி, நீங்க கடைசி வரை இஸ்லாத்துல தான் நீப்பீங்கன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக வாழ்ந்து ஒரு மாபெரும் சஹாபியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களை புகழ்ந்து குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அவங்க அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஹுஸ்னைன், ரெண்டு கூலி இருக்குது. ஏன்னா அவங்க வேதத்தையும் ஈமான் கொண்டவர்கள், குர்ஆனையும் ஈமான் கொண்டவர்கள், முன்வந்த நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்கள், இந்த நபியையும் ஈமான் கொண்டவர். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு ரெண்டு கூலி என்று சொல்லி சொல்றான். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு பெரும் உடன்படிக்கை ஒன்று செய்றான். ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை செய்றான். எங்களுக்கு தெரியும், மதீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வராங்க. அதுல பார்த்ததுதான் நாங்க முன்னால சகோதரத்துவ உண்டாக்கினோம். என்னதான் சகோதரத்துவம் உண்டாக்கினாலும் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும். ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில தொழில்ல, குடும்பத்துல, சமூகத்துல வாழ்ற நேரத்துல இன்னொரு ஆளோட பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பூதாகரமாகி விடக்கூடாது, அந்த பிரச்சனை கோத்திர பிரச்சனையா மீண்டும் வெடித்து விடக்கூடாது, திருப்பி குறைஷியர்கள் வாழோங்கி கொண்டு ஹவுஸ் ஹஸ்ரஜோட வரக்கூடாது, அல்லது ஹவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் மேலே அவங்களுடைய பிரச்சனை வரக்கூடாது, அல்லது புதிதாக யூதர்களாக வரக்கூடியவங்க வாள் எடுத்து கொண்டு வந்து முஸ்லீம்களோட சண்டைக்கு வரக்கூடாது என்றதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தான். ஏனென்றா எங்களுக்கு தெரியும், எங்கட காலம் மாதிரி ஆயுதங்கள் கொள்வனவு செய்யறது, ஆயுதங்கள் விற்கிறது வாங்குறதெல்லாம் ஒரு ரூல் படிக்கி சட்டம் படிக்கி இருந்த காலம் அல்ல. பொதுவாக நாங்க எப்படி சேப்ல எங்கட சல்லிய பேர்ஸ் எடுத்துட்டு போறோமோ அது மாதிரி அன்றைய அரேபியர்கள் உரைவாள் எடுத்துட்டு போவாங்க. அவங்கட சாதாரணமாக ஆடையிட ஒரு பகுதி மாதிரி தான் உரைவாள் என்றது. வாழை எடுத்துட்டு தான் அவங்க போவாங்க. எங்க ஒரு பயணம் போறானாலும் வாழை எடுத்துட்டு போவாங்க. யுத்தங்களுக்கு போறாண்டா ஈட்டி, அம்பு, வில்லெல்லாம் ஒரு மேலதிகமாக எடுத்துட்டு போவாங்க. ஆனா சாதாரண பயணத்துக்கும் உரை வாளிக்கும், வாள் இல்லாம பயணிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட கையில ஆயுதம் ஈக்குது. டக்குனு கோவம் வரக்கூடியவர்கள் தான் அரேபியர்கள், ரோஷமானவங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு ரோஷமா விட்டுண்டா அவர் டக்குன்னு வாள் எடுத்து அடுத்தவருக்கு குத்திடுவார், கொலை நடக்கும். அப்போ ஒரு சட்டம், ஒரு சட்டம், ஒரு விதி ஒன்று இல்லைண்டா
நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை கொலை செஞ்சுட்டு போய்த்திருவாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்தாங்க. இந்த மதீனாட கட்டமைப்பு உடைஞ்சிடப்பட. ஏண்டா எத்தனையோ விதமான மக்கள் வாழ்றாங்க இப்ப மதீனால. அப்ப அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனை வந்து அது என்ன ஆகிடும்? கோத்திர பிரச்சனையா ஆகிடும். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவுசும் ஹஸ்ரஜும் நீண்ட காலம் சண்டை பிடிச்ச வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிபந்தனைகளை கொண்டு ஒரு பாரிய ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. உண்மையிலே கண்ணியமான இந்த ஒப்பந்தத்தை நாங்க படிக்கிற நேரம் விளங்கும் எங்களுக்கு. இன்றைக்கு இவ்வளவு உலகம் முன்னேறின காலத்துல கூட எங்களுக்கு எங்கட ஊர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எல்லாமே, ஒரு விதியை போடையில ஒரு யாப்பை உருவாக்க எல்லாமே, உருவாக்கினாலும் அதை அமுல்படுத்த எல்லாமே. ஆனா 1450 வருடங்களுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஒரு ஊருக்கு பெய்திக்கிறாங்க. பெய்த்து ஊர்ல ஒரு யாப்பை போட்டு ஊருடைய சட்டத்தை போட்டு அந்த ஊரை உடனடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரான்னு எவ்வளவு ஒரு ஆணு வைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு, எவ்வளவு ஒரு திறமைக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்ட திட்டங்களை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தை மதீனால, ஒரு பொதுவான மதீனாவில் வசிக்கக்கூடிய எல்லோரும் அந்த ஒப்பந்தத்துக்குள் உடன்பட வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. அதுல முதலாவது ஒப்பந்தம் என்னாண்டா, அதுல போட்ட முதலாவது விஷயம் என்னாண்டா, முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே இனத்தவர்கள், அதுல வேறுபாடு கிடையாது. அத நான் சொன்னேன் ஆரம்பத்துல, வேறுபாடு வந்தாதான் பிரச்சனை வரும். அது அடிமையாக இருக்கலாம், எஜமானனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், குறைஷியாக இருக்கலாம், மதீனாவாசியாக இருக்கலாம், வேற்று அரபியர்களாக இருக்கலாம், நீங்க எல்லாம் ஒரே ஆட்கள் தான். உங்கள ஒருத்தருக்கு பிரச்சனை அடுத்தவர் குரல் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க கட்டமைப்பை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, உங்கள ஒருவர் இன்னொருவரை கொலை செஞ்சா, தவறி யாரோ ஒருத்தரை கொலை செஞ்சா, அன்றைய ஜாஹிலியா காலத்துல தியத் இருந்துச்சு. பெகன நாட்டிலே மிகுது, தவறுதலா ஒரு மனிதனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவருக்கு இவ்வளவு தெண்டம் அறவிடுவாங்க பணம், அது அந்த காலத்திலேயும் இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் அது முறைப்படுத்தப்பட்டுச்சு. இது இஸ்லாத்துடைய ஆரம்பம் தானே, சட்டங்கள் போடப்பட்டிருக்கல, மதீனால தான் சட்டங்கள் உருவானது. அப்ப இஸ்லாம் மதீனாவுடைய ஆரம்ப காலம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத சொன்னாங்கண்டா, உங்களோட ஜாஹிலியா காலத்துல அந்த தியத்துக்கு என்ன ரூல்ஸை வச்சிருந்தீங்களோ அதே ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால, இஸ்லாம் சட்டதிட்டங்கள் உருவான பின்னால அந்த ரூல் சரியாக போடப்பட்டுச்சு. எந்த அளவுக்குண்டா, ஆச்சரியம் கண்ணியமானவர்களே, ஒரு ஆன்மீக தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒரு சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையும் அவங்க கணிச்சா. வெறும் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கல, அவங்க ஒரு சமூகத்துக்கு என்ன தேவையோ பாருங்க. உலகத்துல ஏதாவது ஒரு மார்க்கம் ஒன்று சொல்லிக்குமா? நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு பல்லு உடைச்சா இவ்வளோ தெண்டம் கொடுக்கணும்னு சொல்லிக்குமா? இஸ்லாம் சொல்லிக்கும். ஒரு பல்லுக்கு 5 ஒட்டகம், ஒரு கை விரலுக்கு 10 ஒட்டகம், ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளவு கொடுக்கணும். இந்த சட்டங்கள் எல்லாம் பின்னால வந்துச்சு. அப்ப முன்னால் ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஜாஹிலியா காலத்துல எப்படி உங்களோட தியத்துகளை வச்சிருந்தீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஜாஹிலியா காலத்துல இருந்துச்சு. உதாரணமா இப்ப அப்துல்லான்றவர் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாருண்டா, அப்துல்லாவுக்கு வசதி இல்லைண்டா என்ன செய்வாருண்டா, அப்துல்லாவுடைய சாட்சபரியப்பட புள்ளவங்க அந்த தியத்தை கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைண்டா அந்த கோத்திரத்துடைய தலைவர் கொடுப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதே மாதிரியான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்துல இது இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல சொன்னாங்க. அதாவது எப்படி ஜாஹிலியா காலத்துல தெண்டங்களை கொடுக்கறதுல நீங்க சட்டங்களை பேணினீங்களோ அதே விஷயத்தை பேணுங்க என்று சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, மூமின்கள் என்ன செய்யணும்டா, முஸ்லீம்கள் உங்களோட ஒரு ஏழை ஒரு ஆள், அவர் ஏதோ ஒரு சேதத்தை உண்டாக்கிட்டு ஒருத்தர கையை காயப்படுத்திட்டாருண்டா, அதுக்குரிய தெண்டம் அவருக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லைண்டா, முஸ்லீம்களாகிய நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி சொன்னாங்க. 4வது விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு துரோகம் செய்யக்கூடாது. குறிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு கீழால் ஒரு ஆள் வேலை பார்க்கிறாருண்டா, அவருடைய அடிமையை ஐக்கிறாருண்டா, அந்த அடிமையை அந்த எஜமானனுக்கு எதிராக தூண்டி விடக்கூடாது. உதாரணமா ஒருத்தர கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு, அந்த கடை முதலாளியோட கோவத்துக்கு வேலை செய்யறவரை கடை முதலாளிக்கு எதிராக திருப்பி விட்டுறது. அப்ப அவர் இந்த கடையில நஷ்டத்தை உண்டாக்குறது, கடையில் உள்ள சாமான களவெடுக்கிறது, இப்படியான வேலை யாரும் பார்க்க கூடாது. சில சட்டதிட்டங்கள் உருவாக்கினான். அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, குழப்பக்காரன் யாராவது இருந்தால் அவனை எதிர்ப்பதில் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்றுபடணும். அது உங்களோட புள்ளே இருந்தாலும் சரி, உங்களோட புள்ள தீனுக்கு எதிரான குழப்பத்தில் ஈடுபடுறாருன்னா நீங்க அதை எதிர்க்கணும். ஜாஹிலியா காலத்துல மாதிரி ஏண்ட புள்ளக்கு கை வச்சா நான் பரம்பரை யுத்தத்துக்கு வருவேன் என்ற கலாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. நீதி சட்டம் தான். யாராக இருந்தாலும் சரி, உங்களோட புள்ள பிழை செஞ்சாலும் அதை நீங்களும் தட்டி கேட்கணும், முழு சமூகமும் தட்டி கேட்கணும். குடும்பம் என்று சொல்லிக் கொண்டு தூக்கி பிடித்துக் கொண்டு வரக்கூடாதுன்றத சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு காஃபிருக்காக, ஒரு நிராகரிப்பாளனுக்காக வேண்டி ஒரு மூமினை பகச்சி கொள்ளக்கூடாது, ஒரு மூமினை கொலை செய்யக்கூடாது, ஒரு மூமினை எதிர்க்கக்கூடாது. இஸ்லாம் தான் பிரதான மார்க்கம் இஸ்லாம். எனவே இஸ்லாத்தை முன்வைத்துதான் உங்களை செயற்பாடு இருக்கணும். ஒரு நிராகரிப்பாளனுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யப்படா, நீங்க இன்னொரு முஸ்லீமை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற விஷயத்த சொன்னாங்க.
அடுத்தது சொன்னாங்க முக்கியமான விஷயம் சொன்னாங்க, திம்மத்துல்லாஹி வாஹிதத்துன் யுஜீரு அலைஹிம் அத்னாஹும். அற்புதமான வார்த்தை சொன்னாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அது பாதுகாப்பு கொடுக்கப்படும். சொன்னாங்க, உங்கள ஆக தரம் குறைந்த ஒருவர் என்று கருதப்படுகின்றோரால் ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் நீங்க யாரும் வைத்தவரை தட்டி கேட்க கூடாது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் இது இல்லை. இன்னைக்கு இது அறவே இல்லை. எங்க ஒரு கௌரவமானவர் பேசினா அவருடைய கருத்துக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா ஒரு தாழ்வை ஒரு தாழ்ந்தவர், ஒரு சமூகத்தை பின்தங்கியவர் பேசினா சமூகம் மதிக்காது. அது பாடசாலையில் இருந்து எங்கும் தான். பின்வரிச பெஞ்சில் இருக்கிற ஒரு மாணவன் எழுப்பி ஒரு கேள்வி கேட்டா அவ்வளவு மாணவர்கள் சிரிப்பாங்க. இவனும் இன்றைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்னு சிரிப்பாங்க. ஏன்? அது அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த மேல் சாதி கீழ் சாதி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட சமூகத்துல ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற என்று கருதப்படுகின்ற ஒருவன் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுத்தால், உதவி செஞ்சால், நீங்க உடன்படிக்கை செஞ்சால், நீங்க அவ்வளவு பேரும் அதை மதிக்கணும். நீங்க அவன் ஒரு சாதாரண ஆள் தான் என்று சொல்லி அவனை நீங்க தட்டி விட்டு போக முடியாதுன்றதை சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, யூதர்கள்ல யாரெல்லாம் எங்களை பின்பற்றுவாங்களோ அல்லது எங்களை இந்த நிபந்தனைக்கு உடன்படுவாங்களோ அவங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, அவங்களை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற அதே உரிமைகள், அதே பாதுகாப்பு, அதே கௌரவம் அந்த யூதனுக்கும் இருக்கிறது. அவங்க எங்களோட இணைந்து போனால் அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, யுத்த காலத்துல முக்கியமான பிரச்சனை வர யுத்த காலத்துல தான். ஏண்டா யுத்த காலத்துக்கு போய்த்தோன்னே குதிரைகள் வந்து மோதினொன்னே புகை படந்துடும், சண்டை வந்துடும், யார் யாருக்கு அடிச்சிடன்றே விளங்காது, இடையிலொத்தன் திடீர்னு இன்னொரு தண்டாளுக்கு அடிச்சு போட்டுடுவார். இப்படியான பல பிரச்சனைகள், கனிமத் பொருளை களவெடுத்துட்டு போறது, இப்படியான பல பிரச்சனைகள் யுத்த காலத்துல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்த காலத்துல நீங்க யாரோடைய தனிப்பட்ட டீல் வச்சு கொள்ளலாம். தனிப்பட்ட முஸ்லீம்களுடைய டீல் அது பொதுவான டீல் தான். அதுல மறைவு ஒளிவு கிடையாது. அது பகிரங்கமாக இருக்கணும். நீங்க ஒத்தரோட பேசிக்கொறது, நீ என்ற கோத்திரத்துத்தனை கொல்லப்பட, உண்ட கோத்திரத்தின் நான் யாரையும் கொலை செய்யப்பட, இப்படியான தனிப்பட்ட எந்த விதமான ஒப்பந்தங்களும் செல்லுபடியாகாது. அடுத்தது சொன்னாங்க, யுத்த காலத்துல ஒருவர் அடுத்தவரை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பாதுகாக்கணும். ஏண்டா ஜாஹிலியா காலத்துல கோத்திரங்கள் சண்டை நடக்கக்குள்ள என்ன செய்வாங்கண்டா ஒத்தர் பாதுகாப்பாங்க. குறிப்பாக சகோதரர்களாக இருக்கின்றவங்க என்ன செய்வாங்கண்டா, யுத்த காலத்துல அந்த போர் ஆரம்பிச்சு ரெண்டு படையும் கலந்தொன்னே மனிதனுடைய முன்பகுதி தான் கவனத்திலேக்குமே தவிர பின்பகுதி கவனத்திலேக்காது. யாராவது எதிரி வந்து பின்னுக்கு அடிச்சிடுவாங்க. அதனால எப்படி யுத்தம் செய்வாங்கண்டா, ரெண்டு சகோதரர்கள் இணைஞ்சி இப்படி இருந்து யுத்தம் செய்வாங்க. அதாவது ஒருவருட முதுகு அடுத்தவருட முதுகோடு ஒட்டி, அப்ப இவருட முதுகுக்கு பாதுகாப்பு என்று அடுத்த பக்கம் சேர்ந்தவர் அங்க இருப்பார். அப்ப ரெண்டு பேருடைய முகங்களும் எதிரெதிர் திசையிலைக்கும் முதுகு ஒட்டி சேர்ந்திக்கும். அப்ப தன் முதுக பாதுகாத்துக்கு வரத்துக்கு இது கோத்திரங்கள் யுத்தங்கள் அவங்க அப்படி செஞ்சு கொள்வாங்க, தன்னுடைய சகோதரனை வாப்பாவை பாதுகாக்கிறதுக்கு. சொன்னாங்க, இஸ்லாத்திலையும் நீங்க இப்படி ரெண்டு பேர் உறுதுணையாக இருந்து போர் செய்யணும். அவன் யாரோ ஒருவன் தான் என்று சொல்லி ஒரு முஸ்லிம மௌத்தாகிறதுக்கு விடக்கூடாது என்றதை சொன்னாங்க. அதே நேரத்தில் சொன்னாங்க, யுத்த காலத்தில் நடைபெறும் தவறுகளுக்காக பழி வாங்க கூடாது. ஏண்டா யுத்தத்துல அம்பு வந்து மழை மாதிரி பொழியும். சில நேரம் சில அம்புகள் தவறினா தன்னுடைய முன்னால் இருக்கின்ற ஒரு தோழருக்கு போய்து படலாம். எனவே அதுக்காக வேண்டி நீங்க கோத்திர பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. திருப்பி எனது ஏண்ட கோத்திரத்துக்காரனுக்கு அவன் கொண்ட செஞ்சிட்டான் என்று சொல்லி நீங்க பழையபடி பாருங்க, எவ்வளவு ஒரு அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய திட்டங்களை போட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த களத்துல நடைபெறுகின்ற தவறுகளை நீங்க மன்னிச்சிடணும், பழி வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் சொன்னாங்க, எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எங்களோட ஒப்பந்தம் செஞ்சு எங்களோடு இணைஞ்சிக்கிற யூதர்களாக இருந்தாலும் சரி, எங்களோட இணைஞ்சிக்கிற அல்லாவை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க யாரும் ஒரு குறைஷிக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். கடினமாக சொன்னாங்க. ஏன்னா குறைஷி பொது எதிரி. இவங்களை ஊருட்டு வெளியாக்கி அநியாயம் செஞ்சு சொத்துகள் அபகரிச்சவங்க தான் மக்காவுடைய குறைஷியர்கள். அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில தனிப்பட்ட எந்த ஒப்பந்தமும் செய்யக்கூடாது. பொதுவாக நீங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்? அநியாயக்காரனுக்கு இல்லாம வேற யாராவது வந்தா பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனா ஒரு குறைஷிக்கு தனிப்பட்ட முறையில நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவங்க எங்கட பொது எதிரிகள் என்ற அந்த தலைப்பு கீழே வந்துட்டாங்கன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்தால் அதுக்கு இஸ்லாம் நிறைய வரையறைகளை வச்சுக்கு. இஸ்லாம் தனியாக அந்த கொலை குற்றத்துக்குரிய சட்டவியல் இஸ்லாம் தனியாக பேசிக்குது. இஸ்லாமிய ஆட்சி உள்ள பகுதியில தான் அது அமுல்படுத்தப்படும். ஆனா இன்றைக்கு உலகம் அந்த நிலைமையை தேடுது. ஏனென்றால் அவ்வளவுக்கு கொலைகளும் அநியாயங்களும் கற்பழிப்புகளும் மோசமான விடயங்களும் மலிந்திருக்கிறதால இன்றைக்கு உலகம் மரண தண்டனை இந்த உலகம் வரவேற்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த காலத்துல ஒரு
குற்றத்துக்கு தண்டனை இருந்துச்சு. அதாவது ஒரு மனிதனுடைய உயிருக்கு எவ்வளவு பெருமதின்றத அந்த கோத்திர தலைவர் முடிவு செய்வார். ஒரு கௌரவமான ஆளுண்டு அவருக்கு இத்தனை ஒட்டகம், சாதாரண ஆளுண்ட இவருக்கு இத்தனை ஒட்டகம் அப்படி இருந்துச்சு. சில கோத்திரங்கள் ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம் இருந்துச்சு. இஸ்லாமும் ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம், ஒரு ஆளை கொலை செய்தால் 100 ஒட்டகம். ஆனா அதை வேணுமென்று கொலை செஞ்சா, தவறுதலா கொலை செஞ்சாவுக்குரிய அந்த தண்டனைகள்ல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். அல்லது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மன்னித்தா பிரச்சனை இல்லை. இத இஸ்லாம் சொல்லிச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்தால் அவன் கொலையாளின்னு தான் பார்க்கப்படணும். உங்களோட குடும்பம், உங்களோட தம்பி, உங்களோட நானா, உங்களோட பெரியப்பாண்டு பார்க்கப்பட. அவருக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றுவதில் நீங்க எல்லாரும் உடன்படணும். ஏன்னா இது நிறைய பிரச்சனை உண்டாகும். அவர் தவறுதலா அவர் என்ன செய்ய, ஒருத்தரை கொலை செஞ்சிப்பாரு, கொலை செஞ்சுட்டு வந்து அடுத்த கோத்திரம் வரும், இவரை கேட்டு அப்ப கொடுக்கணும். ஏன் இவர் குற்றவாளி, குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய இடங்கள். ஸல்லல்லாஹு அதை இனங்கண்டு குறிப்பாக சொன்னாங்க, இப்படியான இடங்களை நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். அடுத்தது சொன்னாங்க, குழப்பக்காரன், ஃபித்னாக்காரன், இப்படியானவர்களை நீங்கள் இனங்காணணும். இவர்களை தண்டிப்பதில் நீங்க எல்லாரும் ஒன்றுபடணும். யாராவது ஒருத்தர் குழப்பக்காரனுக்கு இடம் கொடுத்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் என்னுடைய சாபமும் உண்டாகும். அவனுடைய ஃபர்லான சுன்னத்தான் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே குழப்பக்காரர்களுக்கு இடமளிக்க கூடாது என்றதை சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு இடையில இந்த சட்டங்களை நிறைவேற்றத்துல கருத்து முரண்பாடு ஏற்பட்டால், உங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் நீங்க முடிவு செய்யப்படா. இங்க ஜட்ஜ் தீர்ப்பு செய்யற காதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்கள்ட்ட தான் வரணும். உங்களுக்கு இடையில இந்த சட்டங்களை பேசுறதுல கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை வந்து அங்க தீர்ப்புக்கு வரணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நீங்க தான் முடிவு செய்ய போனா அங்க இன்னொரு பிரச்சனை உண்டாகும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முடிவை செய்வாங்க. அதனால பிரச்சனை வந்தா நீங்க வரணும், இங்க தான் வரணும். அடுத்தது சொன்னாங்க, யூதர்களுக்கு குறிப்பாக சொன்னாங்க, மதீனாவை தாக்குவதற்கு யாராவது வந்தால், மதீனாவை தாக்குறதுக்கு எதிரிகள் வந்தா நீங்களும் சேர்ந்து எங்களோட போர் செய்யணும். என்ன, மதீனா உங்களுடைய ஊர், நாங்க மட்டும்தான் களத்துக்கு போய்த்து மதீனாவை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு இல்லை. நீங்களும் வரணும், போர்ல நீங்களும் செலவழிக்கணும், போர்ல நீங்களும் தியாகம் செய்யணும். யூதர்களாகிய நீங்க அப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கும் பூர்த்தியான பாதுகாப்பு இருக்குதுன்றத சொன்னாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, மதீனாலிருந்து யாராவது வெளியில போறண்டா ஸல்லல்லாஹுடைய அனுமதி எடுக்கணும். முக்கியமான விஷயம். ஏண்டா ஒரு அச்சம் சூழ்ந்த காலம் அது. ஏண்டா இப்பதான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திக்கிறாங்க, மக்காவாசிகள் மதீனாவை குறி வச்சுட்டிருக்கிறாங்க. என்ன நடக்கலாம், மதீனாவை சேர்ந்த யாராவது வெளியில போய்த்து மக்காவாசிகளோட ரகசியமான ஒப்பந்தங்கள் ஈடுபடலாம். மதீனாவை நாங்க இந்த பக்கத்தால நீங்க வாங்க, நாங்க உதவி செய்யறோம் என்று சொல்லலாம். என்ன, முனாஃபிக்களும் இருந்தாங்க, எங்களுக்கு தெரியும். முனாஃபிக்கள் அவங்களோட கலந்து வாழ்ந்தாங்க. எனவே சொன்னாங்க, நீங்க வெளியில போறன்னு அனுமதி எடுக்கணும். வியாபாரத்துக்கு போறது அல்லது யாருடைய யுத்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக போறது பரவாயில்ல. ஆனா நீங்க அதெல்லாம நீங்க மதீனாவை விட்டு வெளியில போறதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி எடுக்கணும் சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், யூதர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு செலவழிக்கிற யூதர்களோட பொறுப்பு, முஸ்லீம்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு செலவழிக்கிற முஸ்லீம்களோட பொறுப்பு. முஸ்லீம்களுடைய ஒரு விஷயத்துக்கு அவதாரம் ஒரு பள்ளி கட்டணும், பொதுவான வேலை, முஸ்லீம்களுக்கு சாதகமான ஒரு தேவையான வேலையை செய்யறதுக்கு யூதர்கள் செலவழிக்க தேவையில்ல. யூதர்களுடைய விஷயத்துக்கு முஸ்லீம்கள் செலவழிக்க தேவையில்லை என்று சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு மாறுபாடு செய்யறதுக்காக யாராவது முன் வந்தால், இந்த ஒப்பந்தத்தை உடைச்சனும் கிழிச்சனும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளத்தை நீக்கணும் என்று முயற்சி செய்தால் அதை யூதர்களாகிய நீங்களும் முஸ்லீம்களாகிய நாங்களும் சேர்ந்து எதிர்க்கணும் என்றதை சொன்னாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் சொன்னாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் புரிந்துணர்வு, ரெண்டு பேருக்கும் இடையில நன்மையை நாடணும். நீங்க எங்களுக்கு நல்லதை நாடணும், நாங்க உங்களுக்கு நல்லதை நாடணும். துரோகம், வஞ்சகம், சதி, சூழ்ச்சி இது ஈக்கப்படாது, இது அணுவும் ஈக்கப்படாது என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, மதீனாவுடைய எல்லைகள் புனிதமானவை. எப்படி மக்காவுடைய எல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால் புனிதமானதுன்றதை நாங்க போன பாடத்துல பார்த்தோம். எனவே மதீனாவுடைய எல்லைக்குள் நீங்க ரத்தம் சிந்துவது, ஒருவருக்கு அநியாயம் செய்வது, கொலைகளில் ஈடுபடுவது, மதீனாவுடைய அந்த புனிதத்துவத்தை கலங்கம் செய்கின்ற அடிப்படையில் நடந்து கொள்வது அது தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதை எதிர்க்க எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அதே மாதிரி சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் இன்னொரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுத்தா, ஏன்னா பொதுவாக அரபியர்கள்ட்ட பாதுகாப்பு கொடுக்கிற தன்மைச்சு. ஒரு மனிதர் வந்தா பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஆபத்துல இருந்தா பாதுகாப்பு, இரவேல ஒரு நேரத்துல வராரு, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தாங்க, கல்வர்களுடைய ஆபத்திங்கன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி யாராவது பாதுகாப்பு கேட்டால் உங்களுக்கு தாராளமாக பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனால் அநியாயம் செய்தவனுக்கோ பாவிக்கோ யாரும் பாதுகாப்பு கொடுக்க கூடாது. அடுத்தது சொன்னாங்க, இந்த ஒப்பந்தம் உங்களுக்குள்ளால ஏதாவது முரண்பாடு வந்தால் நீங்கள் என்னிடத்தில் வந்துதான் தீர்ப்பு கேட்க வேண்டும் என்ற பகுதியை சொன்னாங்க.
கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால புதிய விஷயங்களை உள்நுழைக்க வேண்டி வந்தால், பாருங்க எவ்வளவு ஒரு பூர்த்தியான ஒப்பந்தம் சொன்னாங்க. இந்த ஒப்பந்தம் மட்டுமல்ல, இதுக்கு தேவைக்கு ஏற்ப வேறு ஏதாவது விஷயங்களையும் நாங்கள் உள்நுழைவிக்க வேண்டும் வந்தால் அதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், உடன்பட வேண்டும், அதை மறுக்க கூடாது என்று சொன்னாங்க. இந்த ஒப்பந்தம் இது மதீனாவுடைய பாதுகாப்புக்கு, அநியாயக்காரனுடைய பாதுகாப்புக்கு அல்ல. எனவே இந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு மதீனாவாசியையும் பாதுகாக்கும், அநியாயக்காரர்களை பாதுகாக்காது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியான ஒரு நீளமான ஒப்பந்தம் முஸ்லிம்கள், யூதர்கள், மதீனாவாசிகள் அனைவரையும் உள்ளடக்கி ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. இதுல நாங்க படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஸல்லல்லாஹுடைய ஆளுமை. பாருங்க, அவங்க என்னன்னா முதலாவது ஒரு ஊருக்கு போய்தான் அந்த ஊருடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. ஏன்னா ஊர் பாதுகாப்புள்ள பகுதியாக இருக்கணும். அச்சமுள்ள சூழலாக இருந்தா மக்கள் அங்க வசிக்க மாட்டாங்க, பயந்து கொண்டு இருப்பாங்க. எனவே ஊருடைய பாதுகாப்பையும் ஊருடைய கட்டுக்கோப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அவங்க உறுதி செஞ்சாங்க. இரண்டாவது, இந்த அனைத்துக்கும் பொறுப்பு கூறுகின்றவர்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த எல்லாத்துக்கும் உள்ள பொறுப்பு நான் தான், உங்களோட பிரச்சனை வந்தா நான் தீர்ப்பேன், உங்களுக்கு கஷ்டம் வந்தா நான் தீர்ப்பேன் என்ற தைரியமும் ஒரு மன வலிமையும் ஸல்லல்லாஹுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு புதிய ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல பயந்தே 10 வருஷம் மனுஷன் காலம் வைத்திரும். நான் புதுசா வந்தவன் ஸல்லல்லாஹு போய் ஆரம்ப கட்டத்திலேயே ஊருடைய தலைமை பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தார்கள். ஊருக்கு தேவையான பல்வேறு வேலை திட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து மதீனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள்.